வீட்ட சார்ந்த மரக்கிளைகள் இருந்தா, கண்டிப்பா இந்த மாரி பாம்புகள் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆ மரக்கிளைகள் மூலியமா நம்ப வீட்டுக்கு தன்னோட ஆகாரத்த தேடி, எலிகள தேடி வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு ஒரு ரெஸ்க்யூ பண்ணோம். நான் தூங்கிட்டு இருந்தேன். பறன் மேல ஏதோ சவுண்டு கேட்டப்ப, மேல பார்க்குறப்ப, இந்த பாம்பு அங்க இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா, அது வந்து ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டோட பறன் மேல வந்து இந்த பாம்பு படுத்திருந்தது. மேல படுத்திருந்தது வந்து ஒரு ராட் ஸ்னேக், அதாவது சாரை பாம்பு. இந்த மாரி வெயில் காலங்கள்ல மரக்கிளைகள் மூலியமா ட்ராவல் ஆகி நம்ம வீட்டுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால வீட்டோரங்கள்ல மரக்கிளைகள் இருந்தா, அத வந்து அகற்றிருங்க. ஏன்னா, இந்த மாரி பாம்புகள் வரத தவிர்க்கணும்னா, இந்த மாரி மரக்கிளைகள அகற்றுனா மட்டும் தான் தவிர்க்க முடியும். அப்புறம் அந்த பாம்ப பத்திரமா ரெஸ்க்யூ பண்ணி, அதுக்கு வெயில் காலங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் குடுத்து, அந்த பாம்ப பத்திரமா அதுக்குண்டான இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த மாரி பாம்புகள பார்த்தா தயவுசெய்து அடிக்காதீங்க. உங்க நியர்பைல இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கோ, இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கோ கால் பண்ணீங்கன்னா, பத்திரமா வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்குவாங்க.